வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்தி. ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். மத்திய மாநில அரசுகள் 4 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவு. ஜல்லிக்கட்டிற்கு தடை குறித்து தலைவர்கள் அதிருப்தி. தென் மாவட்டங்களில் மக்கள் ஆர்ப்பாட்டம், மறியல். சமூக வலைதள பிரச்சாரத்தை கண்காணிக்க நவீன மின்பொருட்கள். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். திருச்செந்தூர் அருகே கரை ஒதுங்கிய ஓங்கல்கள். உயிரிழந்த ஓங்கல்களின் எண்ணிக்கை 45ஆக உயர்வு. ஜல்லிக்கட்டு நடத்த வழிவகை செய்து மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் பொங்கலை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் அமைப்பான பீட்டா உள்ளிட்ட 6 அமைப்புகள் சார்பில் 13 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தலைமை நீதிபதி TS தாக்கூர், நீதிபதிகள் பானுமதி, AK சிக்ரி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுக்களை இன்று விசாரிக்க இருந்தது. ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு தான் தடை விதித்ததால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை விசாரிக்க இயலாது என நீதிபதி பானுமதி மறுப்பு தெரிவித்தார். இதனையடுத்து ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, NV ரமணா ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. மாற்றப்பட்ட புதிய அமர்வு முன் உடனடியாக இன்று விசாரணை நடைபெற்றது. விலங்குகள் நல ஆர்வலர்கள் அமைப்பு சார்பில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து ஏற்கனவே இருக்கும் அறிவிக்கையை மீற முடியாது என்று வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் வாதிட்டார். ஜல்லிக்கட்டுக்கான அறிவிக்கையில் காளை வதை பற்றி கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது என்று தமிழக அரசின் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. மத்திய அரசு தரப்பில் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்கி வாதாடுகையில், தேவையெனில் ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனைகள் விதிக்கலாம் என்றும், ஸ்பெயினில் நடைபெறுவது போல ஜல்லிக்கட்டு காளை வதை சண்டையல்ல என்றும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வாதாடினார். 3 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, NV ரமணா தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அளிக்கப்பட்ட மத்திய அரசின் அனுமதிக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் மகாராஷ்டிரம், கேரளம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் மாட்டுவண்டி பந்தயங்கள் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் தமிழக அரசு உட்பட 7 மாநில அரசுகள் தடையை விலக்குவதற்கான தேவை குறித்து 4 வார காலத்துக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. जल्लीकट्टू पर आज सुप्रीम कोर्ट ने पूर्ण प्रतिबंध लगाते हुए जो नोटिफिकेशन MOEF ने जारी किया था 7 जनवरी को, अब आज इस पर कोर्ट ने जो प्रतिबंध लगाया है वो अनइक्विवोकल है. वो किसी भी इस तरह के गेम को होने से पूरी प्रतिबंध लगाता है एंड वी आर वेरी हैप्पी विद इट. जो सुप्रीम कोर्ट ने करा है आज, वो सुप्रीम कोर्ट ने 2014 में भी करा था. द कोर्ट रिकॉग्नाइज्ड कि ये सब तो इन्होंने पहले भी कहा था. मिनिस्ट्री ऑफ एनवायरनमेंट एंड फॉरेस्ट ने पहले भी कहा था सुप्रीम कोर्ट के सामने कि हम कल्चरल प्रैक्टिसेस को अलाउ करना चाहते हैं, और सुप्रीम कोर्ट ने कहा था वैसे तो सती भी कल्चरल प्रैक्टिस ही थी. ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று தான் ஏற்கனவே வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்துள்ள ஜெயலலிதா, மத்திய அரசு அனுமதி அளித்து அறிவிக்கை விடுத்ததை அடுத்து தமிழக மக்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்த நிலையில் தடை வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் உணர்வுகளை மதிக்கின்ற வகையில் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிக்க அவசர சட்டம் இயற்றி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வேதனை அளிப்பதாகவும் தமிழக மக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அவசர சட்டம் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நாளை தில்லி சென்று அதற்கான பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு பொங்கலோடு ஜல்லிக்கட்டை உறுதியாக நடத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் இது ஒரு பெரிய ஏமாற்றமாக அமைந்திருக்கின்றது. என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுவேன், உணர்வு மிக்க உங்களுடைய வாழ்க்கை தமிழ் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அமையட்டும். நிச்சயமாக மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் இந்த தீர்ப்பை
முழுமையாக ஆய்வு செய்து அதற்கு தக்கபடி நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டிற்கு தடை குறித்து கருத்து தெரிவித்துள்ள கருணாநிதி, டாக்டர் பாரிவேந்தர் உள்பட தமிழக தலைவர்கள், அவசர சட்டம் உள்பட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுடைய உணர்ச்சி பூர்வமான இந்த பிரச்சனையை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவசர சட்டம் ஒன்றை இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்துவதற்கான அனுமதிகளை வழங்க உதவிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்டதை மறுக்காமல் தமிழர்களுடைய உணர்ச்சியை புரிந்து கொண்டு அதை கேட்ட முறையில் மத்திய அரசு நடந்து கொள்ளும் என்றும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட நாளைய எதிர்பார்ப்பிற்கு பின்னால் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்று மைய அரசு அளித்த அந்த அனுமதி தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தந்தது. உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. அது அதிர்ச்சியாக இருக்கிறது. பொங்கல் திருநாளில் ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடத்தப்படும் என்று எதிர்பார்த்த தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது. தமிழக அரசும் மைய அரசும் மேல்முறையீடு செய்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடு. இது நிரந்தரமாக கொண்டாடுவதற்கு மைய அரசு வழிவகை செய்ய வேண்டும். அது மத்திய அரசு தான் சட்டப்படி அது அணுக வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி தருகிறது. தமிழக மக்களின் கொந்தளிப்பு என்பதை உணர்ந்தாவது மத்திய அரசு செயல்பட வேண்டும். மாநில அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதற்கு மத்திய அரசோடு கலந்து பேசி இரண்டு அரசுகளும் இணைந்து இந்த ஜல்லிக்கட்டை இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு அறிக்கை நோட்டிஃபிகேஷன் மூலம் அனுமதி அளித்ததற்கு பதிலாக அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கலாம், அல்லது நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறுகிற போது தனியாக சட்டம் இயற்றியிருக்கலாம். இத்தகைய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக உச்சநீதிமன்ற இடைக்கால தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் அவசர கோலத்தில் அனுமதி வழங்கியதாக அறிவித்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்குள்ள முயற்சிகளில் முனைப்பு காட்டியது தவறு என்பது புலப்படுகிறது. உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிற அந்த இடைக்கால தடையை நீக்குவதற்குள்ள அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடையை நீக்கி வரும் பொங்கலுக்கு இந்த விளையாட்டு நடப்பதற்குள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை அனைவருக்கும் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய மாநில அரசாங்கங்கள் இணைந்து இந்த வீர விளையாட்டு பாதுகாப்போடு நடைபெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் அவசர முயற்சியாக எடுத்து இது நடைபெறுவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும் என்று நம்புகிறோம். ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்கப்பட்ட தகவல் தெரிந்தவுடன் அலங்காநல்லூர் மக்கள் வாடிவாசல் முன்பு குவிய தொடங்கினர். குறிப்பாக மாட்டுப்பிடி வீரர்களும் காளை உரிமையாளர்கள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீடுகளில் கருப்பு கட்டி தங்கள் எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து கேட்டுக்கடை பகுதியில் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டிற்கு எதிராக வழக்கு தொடுத்த விலங்குகள் நல அமைப்பு உள்ளிட்டவைகளுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். உச்சநீதிமன்றம் தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றும் துக்க தினம் போன்று உள்ளதாகவும் அலங்காநல்லூர் மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர்.
தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனைக்குமே வந்து மத்திய அரசு எந்த ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாமே குறை தான் செய்யுது சார். இது வந்து மத்திய அரசு வந்து சீக்கிரம் தலையிட்டு ரெண்டு மூணு தினங்களும் இருக்குது கொடுக்கலாட்டி நாங்கள் மாடு தெய்வம் நினைக்கிறோம், எங்கள் வீட்டு ஒரு பிள்ளையார் நினைக்கிறேன், எங்கள் பிள்ளையார் நினைக்கிறேன். அது வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக கருப்பொடி கட்ட போகிறோம். எங்கள் யார் மாடு வச்சிருக்கோமா சாமி மாடு வச்சிருக்கோமா எல்லாத்தையும் கருப்பொடி கட்ட போகிறோம் சார். எங்கள் எதிர்ப்பு தென்னிலும் தெரிவிக்க போகிறோம். நாங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 5 பேர் திடீரென்று தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் பதட்டம் அடைந்த காவல்துறையினரும் மக்களும் அவர்களை மீட்டனர். இதேபோன்று பாலமேடு பகுதியிலும் அங்குள்ள மக்கள் தடைக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பாலமேடு பேருந்து நிலையத்தின் முன்பு கூடிய அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் முட்டை போட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த தடை தங்கள் முதுகில் விழுந்த அடி என்றும் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி கிடைக்காவிட்டால் வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அரசு வழங்கிய ஆவணங்களை திருப்பி அளிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு வந்து தடை இல்லை, சமூகமாக கொண்டாடலாம்னு மத்திய அரசு அறிவிச்சாங்க. அந்த சந்தோஷத்தில் நாங்கள் அதை வந்து ஒரு திருவிழாவாக ஒரு நல்ல ரொம்ப ஆலோகலமாக கொண்டாடி ஒரு நம்ம மக்கள் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தால் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரையுமே இது மாதிரி இடைக்கால தடை வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடைக்கால தடை வந்து எங்களுக்கு வந்து பெருத்த ஒரு எங்கள் முதுகில் அடித்த மாதிரியே இருக்குது. எப்படியும் கவர்மெண்ட் வந்து நம்ம எங்கள் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இது தரும், ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். திருச்சியை அடுத்த பெரிய சூரிபூரில் ஜல்லிக்கட்டிற்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் நடைபெற்று வந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய அரசின் அனுமதியை தொடர்ந்து பெரிய சூரிபூரில் ஜல்லிக்கட்டிற்கான பணிகள் களை கட்டின. போட்டியை நடத்துவது தொடர்பாக இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக பெரிய சூரியூர் கிராம மக்கள் திருச்சியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். அப்பொழுது உச்சநீதிமன்ற தடை தொடர்பான தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்கள் கவலையடைந்தனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தடை வந்து பெரும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் இருக்க தென் மாவட்ட கிராமங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய கருப்பு பொங்கலாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். உடனடியாக மத்திய அரசு இதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிற பொங்கலில் ஏதாவது ஒரு வழியில் நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு வழி செய்யும். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக புதுக்கோட்டை மாவட்ட காளை வளர்ப்போர் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொங்கலை ஒட்டி தென்னலூர், வேதன்பட்டி, வன்னியன் விடுதி, வடமலைப்புதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஜல்லிக்கட்டிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பொங்கல் திருநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடைபெற்றே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தியும் மக்கள் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திடீர்னு இப்படி தடை அறிவிப்பாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இது எங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நாளை வந்து எங்களால மறக்கவே முடியாது. இதுக்கு அப்புறமா எங்க உணர்ச்சியை தொட்டு பார்க்கறாங்க. இது கண்டிப்பா தமிழக மக்களும் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இதுக்கு ஒரு பதில் சொல்லி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தியே தீரணும். மத்திய அரசு இதை நடத்தன்னு சொல்லுது, மாநில அரசு இதுக்கு ஒப்புதல் கொடுத்து எல்லா கலெக்டரும் எல்லா எஸ்பிங்களும் மாவட்ட அளவில் இதை இந்த முறையில் இங்க நடத்துங்கன்னு சொல்லி கிராம மக்கள் எல்லாம் பேரிகார்டு கட்டி மாட்டுக்கெல்லாம் பார்க்க வச்சு எல்லாம் கொண்டாடுற நேரத்தில் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வேணான்னு சொல்றது கோடான கோடி தமிழர்களுடைய மனவருத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. 126 இடங்களில் அரசு சேவை மையங்கள் முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சமூக வலைதளங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் தேர்தல் பிரச்சாரங்களை கண்காணிக்க புதிய மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பணம் கொடுத்து பிரச்சாரம் செய்வதை தடுக்க முடியும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தலைமையில் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் அரங்கில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மாநகர காவல் ஆணையர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி, சமூக வலைதளங்கள் மூலம் நடத்தப்படும் தேர்தல் பிரச்சாரங்களை கண்காணிக்க புதிய மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சோஷியல் மீடியாவில் இருக்கிறது பிரச்சாரங்களுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கோம் ஹெட் ஆஃபீஸில்.
அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம எல்லா பிரச்சாரங்க எத்தனை பேடு பிரச்சாரம், பணம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணுறது, பணம் கொடுக்காம பிரச்சாரம் பண்ணுறது, அதெல்லாம் சாஃப்ட்வேர் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணி அதை கண்காணிப்பதை இப்போ டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கு. அது ஆரம்பிக்கப்படும். எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு பின்னாடி இதெல்லாம் வேலை தொடங்கும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கடற்கரையோரம் ஒதுங்கியிருந்த ஓங்கல்கள் எனப்படும் டால்பின்கள் எண்ணிக்கை 45ஆக உயர்ந்தன. பாலூட்டிகளான இவை திமிங்கலத்தின் ஒரு வகையைச் சேர்ந்தவை. உலகம் முழுவதும் டால்பின்கள் என்றழைக்கப்படும் இவற்றை தமிழக மீனவர்கள் ஓங்கல்கள் என்றழைக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கல்லாமுழி மற்றும் ஆலந்தலை பகுதிகளில் கடற்கரையோரம் நேற்று மாலை முதல் 80க்கும் அதிகமான ஓங்கல்கள் கரை ஒதுங்கின. கூட்டம் கூட்டமாக கரை ஒதுங்கிய அவற்றை மீனவர்கள் கடலுக்குள் சென்று விட்டதை அடுத்து 36 ஓங்கல்கள் காப்பாற்றப்பட்டன. எனினும் 45 ஓங்கல்கள் உயிரிழந்தன. மீன்வளத்துறையினர் மற்றும் மன்னார் வளைகுடா பூகோள அமைப்பினர் இறந்த ஓங்கல்களின் உடலில் இருந்து மாதிரிகளை சேகரித்தனர். பின்னர் கடற்கரையில் ராட்சத பள்ளங்கள் தோண்டப்பட்டு அவை புதைக்கப்பட்டன. 1973ஆம் ஆண்டிற்கு பிறகு இதுபோன்று தற்பொழுது நடந்துள்ளதாக கூறிய இப்பகுதி மீனவர்கள் கடல் மாசுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இன்று காலையிலிருந்து குலசேகரப்பட்டினம், மணப்பாடு போன்ற பகுதிகளில் திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியதாக தெரிவித்தார்கள். இப்போது மணப்பாடு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியிருக்கிறது. மீனவர்கள் மீன்வளத்துறை மூலமாக அனைத்து உயிரோடு இருக்கும் அனைத்து டால்பினும் அந்த திமிங்கலங்களும் கடலுக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த மீன்கள் இந்த நல்ல தண்ணி நோக்கி இங்கே வந்த பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆலைகளுடைய கழிவு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதிகமாக கலந்ததுனால இந்த மீன்கள் அதில் பாதிக்கப்பட்டு அது மயக்க நிலையில் இந்த மீன் இருக்கிறது. அதனால இது அதிகாரிகள் இன்னும் இது ஏன் இப்படி ஆயிருக்குதுன்னு கண்டிப்பா நீங்க அதுக்கு முயற்சி செய்யணும். கடலுக்கு அடியில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாகவும் கடலில் நில அதிர்வு ஏற்படுவதன் காரணமாகவும் ஓங்கல்கள் கரை ஒதுங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று அண்ணா பல்கலைக்கழக கடல் ஆய்வாளர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கின திமிங்கலத்தின் வகை என்னன்னு கேட்டிங்கன்னா பைலட் வேல்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நார்மலாக கடலுக்கு அடியில் வாழக்கூடிய இந்த திமிங்கலங்களை ஏதான ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலொழிய கரைக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. கடலுக்கு அடியில் பூகம்பம் வந்ததுன்னா இந்த திமிங்கலங்கள் எல்லாம் கரையை நோக்கி ஓடி வந்துடுது. ஆனால் கூட்டமாக வரும்போது இது மாஸ் ஸ்ட்ராண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ திருப்பி உயிர் பிழைச்சி கடலுக்குள்ளே போனதா இது வரைக்கும் எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லைங்க. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 126 கோட்ட அலுவலகங்களில் அரசு இ-சேவை மையங்களை முதல்வர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 126 கோட்ட அலுவலகங்களில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அரசு இ-சேவை மையங்களை முதல்வர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் நடத்தப்பெறும் இந்த இ-சேவை மையங்களில் மின்கட்டணம் செலுத்தும் வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். ஏற்கனவே உள்ள 14 அரசு இ-சேவை மையங்கள் சேர்த்து மொத்தமுள்ள 140 மையங்களில் வருமானச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் உள்ளிட்ட 54 சேவைகளை இதன் மூலம் பொதுமக்கள் விரைவாக பெற முடியும். திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருகே விமானப்படை ஆய்வு மையம் அமைப்பது தொடர்பாக விமானப்படை குழுவினர் அதிநவீன ரேடார் கருவிகள் மூலம் ஆய்வு நடத்தி வருகின்றனர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் கடந்த வாரம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பை அதிகரிக்க மத்திய உளவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடன்குளம் அணுமின் நிலையம், INS கட்டபொம்மன் கடற்படை தளம் மற்றும் மகேந்திரகிரி விண்வெளி ஆய்வு மையம் அமைந்துள்ளதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெல்லை அருகே சிவந்திப்பட்டி முத்தூர் மலைப்பகுதியில் விமானப்படைக்காக 370 ஏக்கர் நிலம் சில ஆண்டுகளுக்கு முன் ஆர்ஜிதம் செய்யப்பட்டது. இந்நிலையில் திருநெல்வேலி காவல் ஆயுதப்படை மைதானத்தில் 48 பேர் கொண்ட விமானப்படை குழுவினர் அதிநவீன ரேடார் கருவிகள் மூலம் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்திய ஜனநாயக கட்சியின் சிவகங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் காரைக்குடியில் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட தலைவர் கஸ்பர்ராஜ் தலைமையில் செயலர் லாரன்ஸ் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் 21ஆம் தேதி காரைக்குடிக்கு வருகை தரும் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தருக்கு சிறப்பான வரவேற்பளிப்பது, கட்சியின் கொள்கைகள் குறித்து திண்ணை பிரச்சாரம் செய்வது உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் கேப்டன் செங்கோஸ், இளைஞர் அணிச் செயலர் அமலன், ஒன்றிய மகளிர் அணிச் செயலர் அண்ணம்மாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜெர்மனியில் அகதிகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அதிபர் மெர்க்கில் பதவி விலக வலியுறுத்தினர். ஜெர்மனியின் கோலா நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது திருட்டு மற்றும் பாலியல் சம்பவங்கள் நடைபெற்றதாக எழுந்த புகாரில் அகதிகளே பெரும்பாலும் சம்பந்தப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அகதிகளுக்கு எதிராக வலதுசாரி இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லீப்சிகில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் அதிபர் அங்கிலா மெர்க்கில் பதவி விலக வலியுறுத்தினர். அகதிகளை அனுமதிப்பது தொடர்பாக சட்டத்தில் திருத்தம் தேவை என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பெர்த்தில் நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 310 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 ஒருநாள் போட்டி மற்றும் 3 T20 ஓவர் ஆட்டத்தில் விளையாடுகிறது. முதல் ஒருநாள் போட்டி பெர்த்திடலில் இன்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஸ்கோர் 36 ரன்களை எட்டிய பொழுது தொடக்க ஆட்டக்காரர் சிவர் தவான் 9 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து ரோஹித் சர்மாவுடன் ஜோடி சேர்ந்த விராட் கோலி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 91 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரோஹித் சர்மா சதமடித்து அசத்தினார். 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 309 ரன்கள் எடுத்தது. 310 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி ஆட்டத்தை தொடங்கியது. பெரிய இலக்கை எட்ட வேண்டிய பொறுப்பில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி ஆட்டம் தொடங்கி சிறிது நேரத்திலேயே 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அதன் பிறகு ஜோடி சேர்ந்த கேப்டன் ஸ்மித்தும் பெய்லியும் அட்டகாசமாக ஆடி ரன் சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து 49.2 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 310 ரன்கள் எடுத்து முதல் ஒருநாள் போட்டியை ஆஸ்திரேலியா வென்றது. இதன் மூலம் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலிய அணி 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. There you go. Now we're about to find out. Open the face, beautiful. And there it is, punt 9. Virat Kohli also batted very, very well. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டிற்கு அனுமதிக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம். மத்திய மாநில அரசுகள் 4 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவு. ஜல்லிக்கட்டிற்கு தடை குறித்து தலைவர்கள் அதிருப்தி. தென் மாவட்டங்களில் மக்கள் ஆர்ப்பாட்டம் மறியல். சமூக வலைதள பிரச்சாரத்தை கண்காணிக்க நவீன மென்பொருட்கள். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். திருச்செந்தூர் அருகே கரை ஒதுங்கிய ஓங்கல்கள். உயிரிழந்த ஓங்கல்களின் எண்ணிக்கை 45ஆக உயர்ந்தது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.